பூபேஜன். வெள்ளை சீருடையில் ஒரு கருப்பு சட்டை போட்டு வந்திருக்கிறார். காங்கிரஸ், திமுக காங்கிரஸ் என்ற அழுத்தமான கூட்டணியிலே வெள்ளை பேரணியில் ஒரு கருப்பு சட்டை போட்டு வந்திருக்கிறார். பேருக்குள்ளே அமைந்திருக்கும் மாணிக்கத்திலே தூசி விழுந்து அது பளபளப்பு குன்றி நிற்கிறது. அசையாத ஆலமரத்தினுடைய நுனிக்கிளைகள் ஆடுகிறது. இவ்வளவுதான் அங்க மேட்டர். ஏன் மாணிக்க தாக்கூர் அப்படி சொல்லணும்? ஒரே ஒரு விஷயம், 3 கேள்வி மாணிக்க தாக்கூருக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரசுக்கு மாணிக்கம் தாக்கூர் தலைமைக்கு கட்டுப்படுவாரா இல்லையா? முதல் கேள்வி. கூட்டணி சம்பந்தப்பட்ட விவரங்களை பேசுவது குழுவா தனிநபரா? இரண்டாவது. மூன்றாவது, தன்னுடைய விருப்பு வெறுப்பு மற்ற பிரச்சனைகளை கூட்டணி சம்பந்தமான இடங்களை பேசுவது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உள்ளே உட்கட்சிக்குள் பேசுவதா, வெளிப்படையாக பேசி கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதா? 3 கேள்வி. எப்படி போயிருச்சுன்னா ட்ரெண்ட் முதல்ல ஆரம்பிச்சது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது சாதாரண குடிமகன் கூட கேட்பான். முதல்ல யார் கேட்டது? இருங்க, நான் என்ன சொல்ல வரேன், இருங்க, நான் ஒன்னு சொல்ல வரேன். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது இந்த கட்சி தொடங்கக்கூடிய சாதாரண கட்சி தொண்டர்கள் கேட்பான். ஏன் கேட்பாங்க அப்படின்னா அது ஒரு ஹையஸ்ட் டெமோக்ரஸி. அப்ப ஹையஸ்ட் காங்கிரஸ்ல இத முதல்ல கேட்டது யாருங்க? காங்கிரஸ்ல முதல்ல கேட்டது காங்கிரஸ்ல இருக்கிற எல்லாருமே தான் விருப்பப்பட்டு கேக்குறாங்க. அதுல முதல்ல கேட்டது எனக்கு சரியா பின் பாயிண்ட் ராஜேஷ்குமார்னு வெச்சுக்குவோம். சரி ராஜே, இல்ல அது ஏன் என்ன காரணம் சொன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் கேட்கக்கூடியது அவங்களுடைய உரிமைங்க, தப்பு கிடையாதுங்க, தப்பு கிடையாது, உரிமை கேட்கலாம். ஆனா என்னன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற கூட்டணியில வரும்பொழுது அந்த பேச்சுவார்த்தை அந்த உரிமையை கொடுக்க கூடாது. ஏன் கொடுக்கிறோமே? கொடுக்காம என்ன இருக்குது? அது யாரு முடிவு பண்றது? அது தனிப்பட்ட மனிதரா, குழுவா, இல்ல தலைமையா? அதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. தலைமை முடிவு பண்ணுவதா, தனிப்பட்ட மனிதன் முடிவு பண்ணுவதா? தலைமை தானே முடிவு பண்ணணும். அப்ப தலைமை முடிவு பண்ணணும் அப்படின்னா ராகுல் காந்தி இருக்கிறாரு, கார்கே இருக்கிறாரு, இங்க இருக்கிற ஸ்டாலின் இருக்கிறாரு, மூத்த தலைவர் இருக்கிறாங்க. அவங்க பேசி என்னங்க முடிவு பண்ணலாம்னு பேசிட்டு முடிவு பண்ணுவாங்க. இப்ப முடிவு பண்ணலாமா, அடுத்த டைம் முடிவு பண்ணலாமா, முடிவு பண்ணுவாங்க. இதுல என்ன தவறு இருக்குது? அப்படி அந்த செல்வப்பிரந்தை ஒன்று சொல்றாரு, காங்கிரஸில் ஜனநாயகம் இருக்கிறது, யார் வேண்டுமென்றாலும் காங்கிரஸ்க்குள் பேசலாம், தங்களுடைய உரிமையை கேட்கலாம் அப்படின்னு. இதே செல்வப்பிரந்தகை தானே காங்கிரஸ் ஜனநாயகம் குறித்து பேசினது. சார், ஜனநாயக உரிமை ஒவ்வொருவருக்கு உண்டு, ஒவ்வொரு கட்சிக்காரனுக்கு உண்டு, அடிமட்ட தொண்டனுக்கு உண்டு. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய குழப்பத்தை ஏற்படுத்தும் பொழுது, இல்லை சிக்கல்களை ஏற்படுத்தும் பொழுது, கூட்டணியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய மனநிலையை வலுவிழக்க செய்யும் பொழுது அது எப்படி பேச வேண்டும் என்றுதான் எங்க கேள்வி. மாணிக்கம் தாக்கூர் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் நாங்கள் வரவேற்கிறேங்க, தப்பு கிடையாதுங்க, வரவேற்கிறேன். ஆனால் எப்படி பேச வேண்டியது என்பது அவருடைய பேச்சு உச்சகட்டத்துக்கு போயிடுச்சு. எப்படி பேசுறாரு தெரியுங்களா? இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய கூட்டணி என்ன பேசுறாருன்னா, தமிழ்நாட்டில் எந்த சீட்டு கிடைக்குதோ இல்லையோ காங்கிரஸுக்கு, எனக்கு மதுரை வடக்கு வேணும். என்ன ஒரு புரிதல்? ஏன் கேக்குறாரு? ஆமாங்க, இது மதுரை வடக்கில என்ன பாலாறு தேனாறு ஓடுது? ஏன் அதை கேட்டாரு? என்ன கேக்குறா? தளபதி அவர்கள் பேசக்கூடிய கருத்துக்கு எதிர்வினையாட்டுகிறார். தளபதி என்ன பேசினார்? தளபதி என்ன பேசினாரு? இந்த காங்கிரஸ் கட்சி 5000 ஓட்டு 6000 ஓட்டு தான் வச்சிருக்கீங்க, பிஎல்ஏ கூட போட முடியல, சிக்கல் இருக்குது அப்படின்னு பேசுறாரு. கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சியை திமுக இந்த அளவுக்கு விமர்சனம் செய்யலாம். சொல்றத கேளுங்க, அங்க பாருங்க, அந்த விவகாரத்தில் நான் போக இல்ல ரொம்ப முக்கியம் சார், அதுதான் தன்மானம்னு சொல்றாரு. ரைட், இங்க பாருங்க, நான் தளபதி அப்படி பேசுறார், ரைட், ஒரு தப்பு தானே. அவரை இதுவரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் கண்டிச்சாங்க. கண்டிப்பாங்க, கண்டிக்காம இருக்க மாட்டார். நம்ம வெளிப்படத்துல இல்ல அதாவது மாவட்ட செயலாளர் ஸ்டாலின் அவரை கூப்பிட்டு கண்டிக்காமல இருக்க மாட்டார். 17 நாள் ஆச்சு. இருங்க, கண்டிக்கணும். ஒண்ணு சொல்லுங்க, என்ன சொல்றீங்கன்னா, திமுகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருக்கட்டும், எல்லாரும் இருக்கட்டும், மாணிக்கம் தாக்கூர் பேசுவதை போல யாராவது பேசிக் கொண்டிருக்கிறார்களா? இல்ல, தளபதி அவுத்து விட்டா அப்படியே கடிச்சு குதறிடுவாங்க, அந்த நிலைமையில் இருக்கிறாங்க. உண்மை நிலைமை சொல்றாங்க. இங்க பாருங்க, அந்த வீரர்கள் வலைக்குள் போட்டப்பட்ட இது போல போர் வீரர்கள் போல இருக்கிறாங்க, திறந்து விட்டா இதாயிரும். அதனால என்ன சொல்றாங்க, அதாவது கட்டுக்கோப்பாக தலைமைக்கு கட்டுப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களாகட்டும் தலைவர்களாகட்டும் இருக்கிறார்கள். சில சமயத்தில் பேசும்பொழுது, மேடை பேச்சு பேசும்பொழுது சில ஃப்ளோல என்ன பண்ணுது, சில வார்த்தைகள் வருவது வாய்ப்பு தான். அது போன்ற வார்த்தைகள் தான் அவர் விட்டிருக்கிறாரே ஒழிய, இப்பொழுது மாணிக்கம் தாக்கூர் எடுத்து இப்போ அரைகோல் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு, எல்லா இடத்துலயும் அரைகோல் விட்டுருக்கிறாரு. இந்த மதுரை வடக்குல தான் எங்களுக்கு வேணும், இதுக்கு நான் தேர்தல் ஆளை நான் ஏற்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு இருக்கிறார். இதெல்லாம் எப்படி பேச முடியும்? ஒன்னு பூபேஜான், ஒன்னு இப்படி பேசுற மாணிக்கம் தாக்கூர் மேல காங்கிரஸ் நடவடிக்கை எடுக்கல.
இந்த பக்கம் தளபதி மேல திமுக நடவடிக்கை எடுக்கல. அப்ப ரெண்டு பேரும் வேடிக்கை பாக்குறாங்களா? அல்ல, கிடையாதுங்க. என்ன காரணம்? அதில் உள்கருத்து இருக்குது. என்ன? இப்ப ஒரு கட்சி இருக்குது, எலெக்ஷன் வந்துகிட்டு இருக்குது. எலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு மாணிக்கம் தாக்கர் அவருடைய கருத்துக்களை வெளிப்படையா அப்படி பேசிட்டு இருக்காரு. செல்வம் ஐயா அவர்கள் வந்து அவருடைய கருத்தை சொல்றாரு, குழு போட்டாச்சு, தலைமைக்கு கட்டுப்படணும், இந்த மாதிரி எல்லாம் பேச வேண்டாம்னு சொல்லும் பொழுது மாணிக்கம் தாக்கர் திரும்ப பேசிட்டு இருக்கிறாரு. கட்சியினுடைய அது பலம் எடுத்து, அந்த காங்கிரஸ் கட்சியை பலம் எடுத்துதா? சிம்பிளா கேட்டேன் சார். தளபதி மேல திமுக நடவடிக்கை எடுக்கல, மாணிக்கம் தாக்கூர் மேல காங்கிரஸ் நடவடிக்கை இல்ல. அப்ப ரெண்டு பேரும் வேடிக்கை பாக்குறாங்களா, ஆழம் பாக்குறாங்களா? அப்படி கிடையாதுங்க. நடவடிக்கை எல்லாம் எடுத்தோம்னா இன்னும் நிறைய பூசல்கள் வந்துட்டே இருக்கும் சார். நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு இதுக்கு சொல்லிடுறேன் பாருங்க. ஒரு தண்ணி கலங்கி இருக்கிறது, கலங்கின தண்ணீரில் மீன் பிடிக்க வேண்டும் என்றால் மீண்டும் மீண்டும் குழப்பாத்தீர்கள். அமருங்கள், அமைதியார்கள். தண்ணி வடியும், மீனை டக்குன்னு பிடிக்கலாம், வெற்றியை பிடிக்கலாம். அதுதான் ஸ்ட்ராட்டஜி. புரிஞ்சுச்சுங்களா? இப்போ தலைமை வந்து திமுக தலைமை இவர் பேசிட்டார், தூக்கு, அவர் இது பண்ணு, அவருக்கு இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பண்றதும், காங்கிரஸ் வந்து இவர் பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஆக்ஷன் எடுப்பா, அவர் இந்த மாதிரி வழக்கு போடு, அது மாதிரி செய்ய, அந்த மாதிரி செய்யறது என்னது? மீண்டும் மீண்டும் குழப்புது. அது வெற்றிக்கு அனுமதிக்காது. அது அதை கலங்கிய குட்டையில் மீனை பிடிக்க வேண்டும் என்றால் அமைதி காக்க வேண்டும். அந்த அமைதி தான் காக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படிதான் வெற்றி வரும். வலைதளத்துல காங்கிரஸுடைய நிர்வாகிகளும் காங்கிரஸ் தொண்டர்களும் திமுக நிர்வாகிகளும் திமுக தொண்டர்களும் சண்டை போடுறாங்கல்ல, இது எப்படி ஜெல் ஆகி 2 மாசத்துல தேர்தலை வெற்றி கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? பங்காளி சண்டை சார், கொஞ்சம் சேர்ந்துக்கும், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். இது பங்காளிக்குள்ள ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனை தான் சார். மணி சார், சார் பங்காளி சண்டைங்கறாங்க சார், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். பங்காளிங்க சார் ஏன் சொல்றீங்க? பங்கு போட்டா பங்காளி இல்ல, பங்கு போட்டா பங்காளி ஏன் கேளுங்க. அண்ணா இருங்கடா இல்ல கேக்குறேன் சார், நான் சொல்றேன். பங்காளி சார் என்ன சொல்றது கேளுங்க. ஏன் தெரியுமா பங்காளிங்க? பாசிசம் என்கிற பிஜேபி கொண்டு வந்திருக்கிற மதவாத சாதியவாத அரசியலை எதிர்த்து போராடும் பங்காளிகள் இங்க வரும். இன்னொரு விஷயம் சொல்றாரு, மாணிக்கம் தாக்கூர்ல காங்கிரஸ் உடைய கருத்தை தான் கேட்கிறேன். காங்கிரஸ் அதாங்க, அதுதான் சொல்ல வர்றேன். அதனால நாங்க பங்காளிங்க தான், ஒண்ணும் தப்பு கிடையாது, நாங்க சேர்ந்துக்குவோம். சில வார்த்தைகள்லாம் வரும், அது நல்ல ஜெல் ஆக்கிக்குவோம். பங்காளிகளுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டீங்க? கொடுப்பாங்க, பங்காளிங்க பேசுவாங்க, எங்க வீட்டு தலைவர்கள் எல்லாம் இருந்து பேசுவாங்க, செய்வாங்க, நல்லது நடக்கும். ஸ்டாலின் சொல்லிட்டாரு. அதாவது வந்து பாருங்க, தோழர் ஒண்ணு சொன்னாரு, விசிகா பங்காளிகளுக்கு ஆட்சியில பங்கு கிடையாதுன்னு ஸ்டாலின் சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன இங்க பாருங்க, நான் சொல்லுங்க, பங்காளிகள் கொடுப்பங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. எப்ப மாட்டேன் ஸ்டாலின் சொல்லிட்டாரு. இப்ப இன்னொரு 10 வருஷத்துக்கு சேர்ந்தான போறோம். 2026 இருந்து 2027 அதுல வந்து 31 இருந்து ஒரு 36 வரைக்கும் நாங்க சேர்ந்தான போறோம். பாருங்க விளையாட்ட பாருங்க. நான் சொல்றேங்க, ஐயா சொல்றாரு விசிகாவுடைய ஸ்டாண்ட பத்தி சொல்றாரு. ஒன்னே சொல்லுங்க, விசிகாவுடைய ஸ்டாண்ட நான் கிளியரா சொல்றேன் பாருங்க. விசிகாவுடைய ஸ்டாண்டு மதவாத சாதியவாத அரசியல் இந்த தமிழகத்தில் வேரூன்றாக இருப்பதற்கு எந்த விலை வேணாலும் கொடுக்க தயார். அதுதான் முக்கியம். இதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய பாயிண்ட். ரெண்டாவது இவர் சொன்னாரு, டைம் இருக்கு, என்ன சொன்னீங்கன்னா இப்ப ஒரே ஒரு நிமிஷம், இப்ப காங்கிரஸ் பிளவை நோக்கி போகல. ஐயோ, நல்ல ஸ்ட்ராங்கா ஆலமரமாட்ட இருக்குதுங்க. மாணிக்கம் தாக்கூர் இவ்வளவு பேசுறாரு, சின்ன கிளைங்க ஆடிக்கிட்டு இருக்குதுங்க. அது காத்தோட அது நின்னு போயிருங்க. முக்கியமான வரி, அதாவது இருங்க, இன்னொன்னு பேசணும் சொன்னதுக்கு இன்னும் சொல்லணும். இவர் சொல்றாரு இல்ல, என்ன சார், என்ன சொல்லுங்க. நான் அப்படி இல்ல, அதாவது மதுரை வடக்கு ஏன் கேட்கறாரு அப்படின்னதுக்கு தெளிவா தளபதிங்கிற ஆஸ்பெக்டுக்குள்ள தான் அவர் கேட்கறாருன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இவர் என்ன சொல்றாரு, எம்பி பேசுனது தப்புங்க, ஒரு எம்பி ஏங்க பேசணும், அப்ப எம்எல்ஏ பேசினார், எம்எல்ஏ பேசுவாருங்க, அது ஜனநாயகங்க. இது இந்த கேள்விக்குள்ளேயே என்னால் வந்து புரிஞ்சுக்க முடியல. ரெண்டாவது உதாரணம் தான் ரொம்ப தப்பு, மனசுலேருந்து வந்தது, மன் கி பாத் அவர்கிட்டேருந்து வந்தது. குட்டையில போய் எங்க மீன் பிடிக்கணும், ஆறுக்கு போக வேண்டியதானே. தாவேக்கான்னு ஒண்ணு இருக்குது இல்ல, ஏன் குட்டைனா என்ன அர்த்தம், நீர் போகாத ஒரு இடம், கரெக்டா? அங்க ஆறுக்கு போக வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள அவர் பேசுறாரு. மங்கி பாத்னு இந்தியில சொல்றாரு, எங்களுக்கு இங்கிலீஷ்ல மனதின் குரல், அது மங்கி பாத்துதுங்க. ஒரே ஒரு வரி மட்டும், சந்தையில நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறதுக்கு பேர் ஜனநாயகம் இல்ல, அங்க இருக்கிறது வந்து வணிகம். அவனுக்கான ஆட்டை பிடிச்சிட்டு மாட்டை பிடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையை ஜனநாயகத்துக்குள்ள தயவு செஞ்சு பக்கம் போனீங்கன்னா நல்ல எதிர்காலம் இருக்க வேண்டும், காங்கிரஸ் நல்லா வளர வேண்டும் சொல்லிட்டு பிஜேபி சொல்லுது. எதனால காங்கிரஸ் பிளவை நோக்கி போறதும் போகாதும் திமுக கையில தான் இருக்கு. இல்ல சார், இது தவறு. காங்கிரஸ் பிளவே இல்ல சார், காங்கிரசும் திமுகவும் அது ஆலமரம், அது ஆணிவேர் சார். எங்க சார் பிளவு? சரி,
இனிய அன்புக்கினிய ரத்த உறவுகள் ட்விட்டர்லயும் யூடியூப்லயும் சொல்லியிருக்கிறாங்க 58% 72% உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். என் ரத்த உறவுகளுக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு, ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. திமுக காங்கிரஸுக்கு என்ன ஒரு பிளவு வருதா அப்படின்னு பாவம் ரத்த உறவுகளுக்கு குழப்பம் வந்துருச்சு. குழப்பமே பட வேண்டாம். மாணிக்கம் தாகூர் போன்றவர்களால் செய்த சில வார்த்தைகள், சில பேச்சுக்கள், நடைமுறைகளால வந்திருக்கக்கூடிய குழப்பம்தான் ரத்த உறவுகளே. இது மாறிடும், உங்களுக்கு குழப்பமே இல்லாம இந்த உறவு ஆலம்பரம் மூலம் நிற்கும், கவலைப்படாதீங்க அப்படிங்கிற தகவல் செய்தி இந்த உறவுகளுக்கு வந்துச்சுன்னா மீண்டும் இந்த சேம் உறவுகள் கண்டிப்பாக இதுக்கு ஆறுதல் கொடுக்கும், இந்த கூட்டணிக்கு இது கொடுக்கும். அது ஒரு பாயிண்ட் என்னுடைய ரத்த உறவுகளுக்கு சொல்லிக்கிறேன். ரெண்டாவது என்ன சொல்ல வரேன் தெரியுங்களா, திமுக காங்கிரசுக்கு இருக்கக்கூடிய இந்த கூட்டணி என்பது அது ஒரு நல்ல ஆணித்தரமான ஆலமரமான கூட்டணி, இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மூன்றாவது, மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் எல்லாம் முதலிலே நல்ல பொதுவான கருத்துக்களை சொல்லி வந்தார்கள். பிறகு அது தனிப்பட்ட பிரச்சனையாக, ஈகோ கிளாஸாக, இது எதா இருந்தால் நான் செய்த காரியத்தை முடித்து விடுவேன் என்று சொல்லி வருகிறார்கள். அது நல்லதல்ல, கட்சிக்கும் நல்லதல்ல, அவருக்கும் நல்லதல்ல. நான்காவது, மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்களெல்லாம் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்றால் இடம் பொருள் ஏவல் தெரிந்து என்னுடைய தாத்தா வள்ளுவனுடைய வாக்கை போல வாழ வேண்டும், இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம் என்பதை நான் சொல்லிக்கிறேன். சார், இடம் பொருள் எனக்கு புரிஞ்சது. ஏவல் மட்டும்தான் நான் வலியுறுத்திட்டு இருக்கிறேன். திமுக ஏவல் எடுக்கிறது, காங்கிரஸ் கஷ்டப்படுகிறது. அவரு வள்ளுவம் பார்க்கல தான் வராரு, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. எனக்கு இடம் பொருள் தெரியும், ஏவல் தான் நல்லா தெரியும். அது வள்ளுவனுடைய கருத்து வேறு, உங்களுடைய கருத்து வேறு.